இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஹாய் ரீடர்ஸ், இட்ஸ் ஷெல்ஃபி டைம். இன்னைக்கு நம்ம வால்ட் விட்மனோட ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படின்ற போம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்ப்போம். வால்ட் விட்மன் ஒரு அமெரிக்கன் போயட், எஸ்ஏஎஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அவர் 1819 1892 வரைக்கும் இருந்தார். அவர் நியூயார்க்கில் பிறந்தார் அண்ட் ப்ரூக்லினில் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்தவர். அண்ட் ரொம்ப லிமிட்டடான ஸ்கூலிங் தான் அவருக்கு இருந்திருக்கு. தென் அவர் ஒரு பிரிண்டரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறாரு. லேட்டராக ஜேர்னலிஸ்ட் அண்ட் நியூஸ் பேப்பர் எடிட்டராக ஆயிருக்காரு. அவரோட போயம் கலெக்ஷன் ரொம்ப ஃபேமஸான போயம் கலெக்ஷன் அண்ட் இட்ஸ் அ செல்ஃப் பப்ளிஷ்டு ஒன். 1855 லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னு ஒரு போயட்ரி கலெக்ஷன் தான் அவருக்கு ரொம்ப ஃபேமை கொடுத்துச்சு. அண்ட் ஹீ இஸ் கன்சிடர்டு ஆஸ் த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ். அவர் போயட்ரிக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவர் பிரேக் பண்ணி அவருக்குன்னு ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் போயம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஃப்ரீ வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட போம் எல்லாத்துலேயுமே டெமோக்ரஸி, நேச்சர், இண்டிவிஜுவாலிட்டி, ஹியூமன் பாடி, சோல், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இவரோட போயம்ஸ்லாம் இருக்கும். சிவில் வார், அமெரிக்கன் சிவில் வார் அப்போது விட்மன் அந்த சிவில் வாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸாக நிறைய பிளேசஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த சிவில் வாரை வச்சு நிறைய போம்ஸ் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ் பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கிறார். இவரோட நோட்டபிள் போம்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கணுன்னா சாங் ஆஃப் மை செல்ஃப், ஓ கேப்டன் மை கேப்டன் அண்ட் வென் லைலாக்ஸ் லாஸ்ட் இன் டோர்யார்ட் ப்ளூம்ட் அப்படின்ற போயம் தான் இவரோட ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவர் கேம்டன், நியூ ஜெர்சியில் தான் லாஸ்ட்டாக இருந்தார். அவரோட ஃபைனல் இயர்ஸை அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார். அண்ட் ஸ்ட்ரோக்னால் 1892 இறந்தார் அட் த ஏஜ் ஆஃப் 72. இந்த போம் எலிஜி டைப்பில் வரும். அண்ட் எலிஜினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சீரியஸான டாப்பிக்கை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு லாஸ், இறந்தவங்களுக்காக நம்ம லாஸை மோன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டிப்பிக்கலாக ஃபுல்லாக க்ரீஃபை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, சாரோவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, லேமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த போம் ஃபுல்லாகவே அந்த டிசீஸ்டு பர்சனை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அண்ட் தன்னை கன்சோல் பண்ணிக்கிறது, அப்புறம் சோலிஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த போம் இருக்கும். எலிஜிக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மீட்டர் ஆர் ஃபார்ம்லாம் எதுவுமே இல்லை. இந்த போம் ஃபுல்லாகவே அந்த மெலன்காலிக் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் சப்ஜெக்ட் மேட்டரை டிஃபைன் பண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா எலிஜி ஏன்ஷியன் க்ரீக் போயட்டிக் ஃபார்மில் ஒன்று. அண்ட் இது அதான் மோர்னிங் சாங்ஸ்னு சொல்லுவாங்க. இறந்து போனவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். ஓவர் டைமாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இது எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாகவே இது மோன் பண்ணுறதுக்காக நார்மலாக எழுதுகிற மாதிரி நிறைய போச்சு. எலிஜியில் 3 தீமெட்டிக் ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேமெண்டிங் த லாஸ். ஒரு லாஸ் ஆகிடுச்சு, அதை லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கஷ்டம். ப்ரைசிங் த டிசீஸ், இறந்து போனவங்கள புகழ்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனிங் சோலிஸ், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இறந்துட்டாங்க, நம்ம தான் நம்மளோட லைஃப்பை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி 3 ஸ்டேஜஸ் போகும். ஃபேமஸ் எலிஜிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மனோட ஓ கேப்டன் மை கேப்டன் ஆஃப்கோர்ஸ் இருக்குது. தாமஸ் கிரேவோட எலிஜி ரிட்டன் இன் ஏ கண்ட்ரி சர்ச் யார்ட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான போம்ஸ். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா எலிஜின்றது ஒரு ரிஃப்ளெக்டிவ் மோன்ஃபுல் போவம். அது ஒருத்தவங்களோட சாரோ ஆஃப் டெத்து, யாரோ ஒரு டெத்துக்காக நம்ம சாரோ அண்ட் லாஸை நம்ம காட்டுறதுக்காக எழுதுறது. அண்ட் இதோட மெயின் எய்ம் இறந்து போனவங்களுக்கு ஒரு ஆனர் தர மாதிரி இருக்கும். வைல் ஆஃபரிங் எமோஷனல் கம்ஃபர்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இப்போது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ப்போம். 1865 ஓ கேப்டன் மை கேப்டன் அந்த போமை வால்ட் விட்மன் எழுதினார். இது எலிஜி போம், நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இது ஏன் எழுதினார்னா பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லின்கன் அமெரிக்கன் சிவில் வார் முடிகிற டைமில் அசாசினேட் பண்ணிடுவாங்க அவரை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு.
அமெரிக்கன் சிவில் வார் 1861லேருந்து 1865 வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கும். ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவரி அண்ட் அவங்களோட ரைட்ஸ், பிளாக் பீப்புளோட ஸ்லேவரி அவங்களோட ரைட்ஸ்க்காக நடந்திருக்கும். இது ஃபுல்லாகவே லின்கனை தான் கேப்டனாக வச்சு அந்த வார் வந்து மூவ் ஆயிருக்கும். கடைசியில் அந்த வார் வந்து விக்ட்ரி அடைஞ்சிருக்கும். பட் கொஞ்ச நாளில் அவங்க லீடரே இறந்துருவார். இதை கேப்சர் பண்ணுற மாதிரி வால்ட் விட்மன் வந்து இந்த போமை எழுதியிருப்பார். இந்த போமில் வந்து ஷிப்பை தான் மெயின் மெட்டஃபராக வச்சு ஃபுல்லாக எழுதியிருப்பார். லைக் ஒரு ஜேர்னி போகணும், ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி போகணும், அதுதான் அந்த வார். அந்த ஜேர்னியை முடிச்சுட்டு வரும்போது எங்ககிட்ட அந்த கேப்டனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மோன்ஃபுல்லான ஒரு லிங்கனோட டெத்தை வந்து மோன் பண்ணுற மாதிரி அந்த போம் இருக்கும். இப்போ போமோட ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறேன். ஓ கேப்டன் மை கேப்டன் வந்து எலிஜி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்ட் விட்மன் வந்து 1865ல் பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லின்கனோட டெத்தை கமமரேட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம் டேப்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் தான் வந்திருக்கு. கலெக்ஷனோட சீக்குவலாக வந்திருக்கு. இந்த ட்ரம் டேப்ஸ்ன்ற கலெக்ஷன் வந்து என்னன்னா, அமெரிக்கன் சிவில் வாரில் அவர் எழுதின எல்லா பூவுமே வந்து அந்த கலெக்ஷனில் இருந்திருக்கு. அதுக்கு சீக்குவலாக இது விட்டுருக்காங்க. சீக்குவலானால் அதுக்கு அப்புறம் வர்ற மாதிரி, இதை பேஸ் பண்ணி செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம அவர் எழுதுனதுலேயே இதுதான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஃபேமஸ் போவம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஓ கேப்டன் மை கேப்டன் அந்த போமை எழுதுனது வந்து வால்ட் விட்மன் வந்து ரிக்ரெட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் ரொம்ப மோஸ்ட் லவ்டு அண்ட் மோஸ்ட் கோட்டட் போவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போவமை பார்க்கலாம். ஓ கேப்டன் மை கேப்டன், our fearful trip is done. The ship has weathered every rack. The prize we sought is won. ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டனை வந்து கூப்பிடுறாங்க. நம்மளோட இந்த ஹார்டான ஜேர்னி, இந்த கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஜேர்னி போனோம்ல, அது வந்து ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்த கஷ்டங்கள், நம்ம சர்வைவ் பண்ண அந்த ஸ்டார்ம்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம சர்வைவ் பண்ணிட்டோம். அண்ட் எந்த ப்ரைஸ்க்காக நம்ம இவ்வளோ நாள் சண்டை போட்டுமோ அதை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸ் வந்து என்னென்னா அந்த ரைட்ஸ், அந்த பிளாக் பீப்புளோட ரைட்ஸை வந்து சொல்கிறாங்க. The port is near, the bells are here, the people all exulting, while follow eyes the steady keel, the vessel grim and daring. நம்ம வந்து போர்ட்டுக்கு கிட்ட வந்து வந்துட்டோம். என்னால் வந்து பெல்ஸோட சவுண்ட் கேட்க முடியுது. அண்ட் பீப்புள் செலிப்ரேட், நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே என்னால் கேட்க முடியுது. அவங்களோட சியரிங் சவுண்ட் எல்லாமே கேட்க முடியுது. அந்த மக்கள் நம்மளுக்காக போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்களா, அவங்களோட ஐஸ் எல்லாமே நம்மளோட போல்ட் அண்ட் பிரேவான அந்த ஷிப்பை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா அவங்க எங்கேயுமே பார்க்கல, அந்த ஷிப்பை தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஓ ஹார்ட் ஹார்ட் ஹார்ட், ஓ த ப்ளீடிங் ட்ராப்ஸ் ஆஃப் ரெட், வேர் ஆன் த டெக் மை கேப்டன் லைஸ் ஃபாலன் கோல்ட் அண்ட் டெட். எல்லாரும் என்னதான் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களோட டெக்கில் அவங்களோட கேப்டன் இறந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட பிளட்டுலாம் வந்து கீழே ட்ராப்ஸாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதுக்கு தான் வந்து அந்த கஷ்டத்தை வந்து ஓ ஹார்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் கொடுத்து அதை வந்து எமோஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி காட்டுறாரு. ஓ கேப்டன் மை கேப்டன், ரைஸ் அப் அண்ட் ஹியர் த பெல்ஸ், ரைஸ் அப், ஃபார் யூ த ஃப்ளாக் இஸ் ஃப்ளங், ஃபார் யூ த பியூகிள் ட்ரில்ஸ். இப்போ வந்து அந்த இறந்த கேப்டனை வந்து எழுந்துருங்க, அந்த பெல்ஸ்லாம் நம்மளுக்காக சேர் பண்ணுற அந்த பெல்ஸ் எல்லாம் கேளுங்க, உங்களுக்காக தான் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ளாகெல்லாம் வேவ் பண்ணுறாங்க அந்த மக்கள். அண்ட் உங்களுக்காக தான் அந்த பியூகிளை வந்து ப்ளே பண்ணுறாங்க. பியூகிள்ன்றது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து ப்ளே பண்ணுறாங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் யூ bouquets and ribbon wreaths, for you the shores are crowding, for you they call the swaying mass, their eager faces turning. அந்த மக்கள் எடுத்துகிட்டு வந்த பொக்கேஸு, ரீட்ஸு, ரிப்பன்ஸ் எல்லாமே உங்களுக்காக தான். அந்த பீப்புள் வந்து உங்களுக்காக தான் அந்த ஷோர்லேயே வந்து க்ரௌடாக இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்வேயிங் க்ரௌட் வந்து எல்லாருமே உங்களை தான் கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஈகர் ஃபேஸஸ் எல்லாருமே உங்களை தான் நோக்கி பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் கேப்டன், டியர் ஃபாதர், திஸ் ஆர்ம் beneath your head, it is some dream that on the deck you have fallen cold and dead. என்னோட கேப்டன் இங்கே தான் இருக்காரு, என்னோட ஃபாதர் இங்கே தான் இருக்கிறாரு. அண்ட் அவர் இறந்துட்டார்ல, அவரோட தலைக்கு பின்னாடி நான் வந்து கை வச்சு நான் அவரை பிடிச்சிருக்கேன். மேபி இது வந்து ட்ரீமாக இருக்குமோ, இவர் இறந்துருக்கிற மாதிரி, இந்த டெக்கில் இறந்துருக்கிற மாதிரி பார்க்குறது எல்லாமே ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வால்ட் விட்மன் வந்து சொல்கிறாரு. மை கேப்டன் does not answer, his lips are pale and still, my father does not feel my arm, he has no pulse nor will.
என் கேப்டன் வந்து என்ன வந்து நான் கேட்குறேன், நான் இவ்வளோ கூப்பிடுறேன்ல, எனக்கு வந்து ஆன்சர் பண்ண மாட்றாரு. அவரோட லிப்ஸ் வந்து ரொம்ப பேலாவும், அன்மூவிங்காவும் இருக்கு. என் ஃபாதர் கீழ நான் இப்போ என்னோட கை வச்சு அவர வந்து தாங்கிட்டு இருக்கேன்ல, அது வந்து அவருக்கு உணர மாட்டேங்குது. ஏன்னா, அவரு வந்து அவர்கிட்ட பல்ஸும் இல்ல, கான்ஷியஸ்னஸும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. The ship is anchored safe and sound, its voyage closed and done. From fearful trip, the victor ship comes in with object one. இப்ப அந்த ஷிப்ப வந்து சேஃபா ஆங்கர் பண்ணி விட்டாச்சு. அண்ட் அந்த கஷ்டமான ஜர்னி வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விக்டரியஸான ஷிப் வந்து அவங்க பிரைஸ வாங்கிட்டு திருப்பி வந்துருச்சு. அதாவது பிளாக் பீப்பிளோட ரைட்ஸ் அவங்க கிட்ட இப்ப வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. Exulto shows and ringo bells, but I with mournful tread walk the deck, my captain lies fallen cold and dead. மக்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணட்டும். அவங்களோட ஃப்ரீடம வந்து செலிப்ரேட் பண்ணட்டும். ரிங்ஸ் பெல் பண்ணட்டும். ஆனா, இங்க நான் சேடா இருக்கிறேன். நான் வந்து ஸ்லோவா வந்து என் கேப்டன் இறந்து போயிருக்கார்ல அந்த டெக்கு. அந்த டெக் மேல இப்ப வந்து நான் நடந்து போய்க்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதே மாரி இந்த போயம்ல வந்து நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். சில பிளேஸஸ்ல வந்து அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த லெவலுக்கு வந்து எல்லாருமே வந்து ஏப்ரஹாம் லின்கன பார்த்துருக்காங்க. பட் அவர் வந்து நேச்சுரலா கூட இறந்து போல. பட் த்ரூ அன் அசாசினேஷன் அவர் இறந்ததுனால, இவர் வந்து இன்னும் ரொம்ப சோகமா வந்து இந்த போம வந்து எழுதியிருப்பாரு. பட் அதே டைம்ல அந்த ஏப்ரஹாம் லின்கன வந்து பிரைஸ் பண்ற மாரியும் இந்த போம் இருக்கும். இப்போ தீம்ஸ் ஆஃப் போம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீம் வந்து கிரீஃப் அண்ட் லாஸ். ஏப்ரஹாம் லின்கனோட லாஸை வந்து வச்சு ஃபுல்லாக இந்த போம் வருதுல்ல. ஸோ அதை சொல்கிறாங்க. அந்த சிவில் வாரில் வந்து அவர் அசாசினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிலவ்டு லீடருக்காக இந்த அக்னாலேஜ் பண்ணி அந்த ட்ராஜடி ஆஃப் ஹிஸ் டெத்தை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, அவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் அதை மோன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே எழுதியிருப்பார். செகண்ட் வந்து விக்ட்ரி அண்ட் ட்ரியம்ஃப். என்னதான் இந்த ஹோல் போமே வந்து ஒரு சாம்பர் லாஸை பற்றி இருந்தாலுமே, இந்த போமில் வந்து நம்மளால் வந்து அந்த ஃபியர்ஃபுல் ட்ரிப், அந்த வார் நடந்ததில் அதை வந்து விக்ட்ரி ஆனதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். லைக் அந்த லைன்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியும். அவர் வந்து இறந்துட்டாரு. பட் இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணட்டும். ஏன்னா இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த போமே இருக்கும். அந்த ஷிப்பு தானே வந்து அந்த வாரோட அந்த மக்கள் வந்து சொல்லுது. ஸோ ஷிப் வந்து சேஃபாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நேஷனல் சக்ஸஸ், நம்ம வந்து நேஷ்னலாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புளை வந்து நம்ம அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தேர்டு தீம் வந்து லீடர்ஷிப் அண்ட் சாக்ரிஃபைஸ். அந்த கேப்டன் வந்து எவ்வளோ கரேஜியஸாக, எவ்வளோ ரொம்ப முக்கியமான லீடராக இருந்திருக்காரு. அண்ட் அவரோட சாக்ரிஃபைஸ், அவரோட லைஃபையே அவர் வந்து இந்த மெயின் காஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதை பற்றி நம்மளால் பார்க்க முடியும். ஏப்ரஹாம் லின்கனை வந்து ஒரு செல்ஃப்லெஸ் லீடராக வந்து இந்த போம் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பேட்ரியாட்டிசம் அண்ட் நேஷனல் மோர்னிங். ஹோல் நேஷனே சேர்ந்து ஏப்ரஹாம் லின்கனுக்காக மோன் பண்ணியிருக்கோம். அதை வந்து சொல்லுவாங்க. அண்ட் அந்த நாட்டுப்பற்று இருக்குல்ல, அந்த நாட்டுக்காக தானே இவ்வளோத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி போயிருக்காங்க, அவ்வளோ வருஷம் வார் போயிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். லாஸ்ட்டாக கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பப்ளிக் ட்ரியம்ஃப் அண்ட் ப்ரைவேட் கிரீஃப். என்னதான் எல்லாருமே வந்து அந்த பியூகிள் அதெல்லாம் வாசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பெல்ஸ்லாம் ரிங் பண்ணிட்டு இருந்தாலுமே, இவரோட பர்சனல் கிரீஃப் நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். பட் என்னால் அதை சந்தோஷமாக பார்க்க முடியல. ஏன்னா என்னோட லீடர் இறந்துட்டாரு. நான் வந்து ஃபாதராக நினைக்கிற ஒரு லீடர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இந்த லைனில் நமக்கு அது ஈஸியாக சொல்லலாம். எக்ஸல்டோ ஷோஸ் அண்ட் ரிங்கோ பெல்ஸ், பட் ஐ வித் மோர்ன்ஃபுல் ட்ரெட். இதில் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணட்டும். எல்லாருமே வந்து அந்த பியூகிள் வாசிக்கிட்டோம், பெல்ஸ் ரிங் பண்ணட்டும். ஆனால் எனக்கு சோகமாக இருக்குது. என்னோட பர்சனல் கிரீஃபை வந்து நான் அதில் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ லிட்ரரி டிவைசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். இந்த ஹோல் போவுமே ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர்னு சொல்லலாம். கேப்டன் ரெப்ரசன்ஸ் ஏப்ரஹாம் லின்கனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஷிப் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஃபியர்ஃபுல் ட்ரிப் வந்து சிவில் வாரை சிம்பலைஸ் பண்ணுது. இந்த மெட்டஃபர் எல்லாமே பர்சனல் லாஸ் அண்ட் நேஷனல் ஈவெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. செகண்ட் லிட்ரரி டிவைஸ் வந்து அப்பாஸ்ட்ரஃபி. விட்மன் வந்து டைரெக்டாக வந்து ஒரு டிசீஸ்டு கேப்டனை வந்து எக்ஸ்க்ளமேஷனாக யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறாரு. ஓ கேப்டன், மை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைஸ் வந்து ஒரு க்ரீஃபை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் எமோஷனை எவோக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து. எப்படின்னா ஒரு ஆப்சண்டான ஒரு ஃபிகரை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜரி. இந்த போம் ஃபுல்லாகவே நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இந்த விவிட் இமேஜரிஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். லைக் ஸ்ட்ராங் எமோஷனல் இம்பாக்ட் வந்து அது நமக்குள்ளே வந்து உண்டாக்கும். லைக் ப்ளீடிங் ட்ராப்ஸ் ஆஃப் ரெட்டுனாலே நம்ம டக்குன்னு வந்து நம்ம கண்ணு முன்னாடி அந்த ரெட்டு டெக்கில் வந்து விழுந்திருக்க மாதிரி. அண்ட் லிப்ஸ் ஆர் பேல் அண்ட் ஸ்டில் அப்படின்றதுலாம் அந்த டெத்தை வந்து காமிக்குது. ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணுது அந்த கேப்டனோட டெத்தை. நெக்ஸ்ட் வந்து பர்சானிஃபிகேஷன்.
இந்த போம் வந்து அந்த மோன்ஃபுல் த்ரெட் அப்படின்றத வந்து ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து பெர்சானிஃபை பண்றாரு. அண்ட் அந்த எக்ஸல்ட் அதெல்லாமே அவர் வந்து பெர்சானிஃபை பண்றாரு. ஒரு உயிரற்ற பொருளுக்கு வந்து உயிர் கொடுத்து, ஒரு இனனிமேட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் திங்குக்கு வந்து ஹியூமன் குவாலிட்டீஸ குடுத்து, அவங்கள வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிற மாரி இருக்கு. மிக்ஸ்டு எமோஷன் அண்ட் கிரீஃப், செலிப்ரேஷன் அது எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ற மாரி ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நெறைய புக் கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.